வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூபிஐ பேமெண்ட். இந்த யூபிஐ பேமெண்ட் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூ. 1 அனுப்பிச்சிக்கலாம், ரூ. 10 அனுப்பிச்சிக்கலாம். ஒரு டீ சாப்பிட்றீங்களா, ஒரு டீ வந்து 15 ரூபாய்க்கு, அந்த டீயை அதுக்கும் அனுப்பிச்சிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்கில் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் பரிவர்த்தனை பண்ணணும் யூபிஐயில் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதுக்கு மேலே பரிவர்த்தனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான சார்ஜ் பிடிக்கும். ஹெச்டிஎஃப்சி பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ரூ. 1,00,000 நீங்கள் யூபிஐ பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதே வந்து 24 மணி நேரத்தில் ஒரு 20 பரிவர்த்தனை மட்டும்தான் பண்ண முடியும் ஒரு பேங்க்குக்கு. அதே ஐசிஐசி பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க்லேயும் ரூ. 1,00,000 வந்து பரிவர்த்தனை பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு. அதே பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் 10 பரிவர்த்தனை தான் பண்ண முடியும். எஸ்பிஐயில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரூ. 1,00,000 யூபிஐயில் வந்து நீங்கள் பரிமாற்றம் பண்ணிக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்கில் 24 மணி நேரத்தில் நீங்கள் ரூ. 1,00,000 ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், 10 பரிவர்த்தனை. யூனியன் பேங்க் பார்த்தீங்கன்னா அதுவும் ரூ. 1,00,000 நீங்கள் பரிவர்த்தனை பண்ணிக்கலாம். நீங்கள் அதிகமாக யூபிஐ பேமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா, உங்கள் பேங்க்கில் போய் கேட்டுக்கோங்க. உங்கள் யூபிஐ பேமெண்ட்டு ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ ரூபா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கோங்க. அதிகமாக பண்ண போய் உங்களுக்கு வந்து சார்ஜ் பிடிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா இந்த யூபிஐ பேமெண்ட்டு ரூ. 1,00,000 ஒரு நாளைக்கு ரூ. 5,00,000 உயர்த்ததாக தகவல் வந்து வெளியே இருக்குது. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக். நன்றி, வணக்கம்.